சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டியது பாக்கி இருக்குமா? கொலை செஞ்சது நான் தானே கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் இல்ல. ஒருவேளை கொஞ்ச நாள் கழிச்சு நானே சரண்டர் ஆயிருப்பேன். ஆனா என் பொண்ணு நிரபராதின்னு நிரூபிச்ச பாரு, அதை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் ரஞ்சனி. இதுல நன்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சார். இது என்னோட கடமை மட்டும் இல்ல, என்னோட பொறுப்பு. ஐஸ்வர்யாவும் சூர்யாவும் கொலை பண்ணலன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அந்த அளவுக்கு அவங்களால போகவும் முடியாது. சந்தர்ப்பம் சூழ்நிலை அவங்களுக்கு அப்ப எதிரா இருந்ததுனால அவங்க மாட்டிக்கிட்டாங்க. வாழ்க்கையில என் பொண்ணு ரொம்ப அடிபட்டுட்டாமா. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லாதான் வளர்த்தேன், எங்க தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியல. அவளுக்கு வந்த காதல் உங்களோட தப்பு இல்ல சார். உண்மைதாம்மா. உணர்ச்சிய அறிவை மறைக்கிறப்பதான் தப்பு நடக்குது. நீங்க செஞ்சதையும் சேர்த்துதான் சொல்றீங்களா? இல்ல ரஞ்சனி, இப்பவும் சொல்றேன், நான் உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணல. பொண்ணை பெத்தவனுக்கு ஒரு கடமை இருக்குமா. அவ நல்லா வாழணுங்கிற அக்கறை எப்பவும் இருக்கும். தூக்கத்துல கூட அந்த நினைப்பு நம்மளை விட்டு போகாது. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கடமைன்னு சொன்னனே, உண்மையில அது கடமை கூட இல்லம்மா. பாசம், கடமை, பொறுப்பு, இதுக்கெல்லாம் மேல ஏதோ ஒண்ணு. ஒருவேளை அது பயமா கூட இருக்கலாம். என் பொண்ணு எனக்கு குலசாமிம்மா. அவ அழுதா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? பெருமையா இருக்கு சார். ஒரு அப்பா எப்படி இருக்கணுமோ உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட அப்பா என் மேல பாசமா தான் இருந்தாரு. ஆனா அந்த பாசத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருந்ததுன்னு ரொம்ப நாள் கழிச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல ரஞ்சனி, என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துக்கு நோக்கமே கிடையாது. ஆனா பாசம் மட்டும்தான் என் நோக்கம். அவளுக்கு செய்யறத சந்தோஷமா செய்வேன். சின்ன குழந்தைங்க பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணி பவுடர் போட்டு தலைவாரி அழகு பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சந்தோஷமா. அது ஒரு தியானம் மாதிரி. உங்களுக்குள்ள இப்படி ஒரு மனுஷன் இருப்பான்னு இவ்வளவு நாள் நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன் சார். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, என் சம்சாரம் தான் பாவம். நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவேன். சாரி சார். நீ என்னமா பண்ணுவ? நீ உன் கடமையதாமா செஞ்சிருக்க. எனக்கு அவ அழுகிறது கூட வருத்தம் இல்ல. ஒரு குலகாரனுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டேமேன்னு அவ வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை நினைச்சாத்தாமா எனக்கு கவலையா இருக்கு. ஊருக்கு மனசாட்சியே கிடையாது ரஞ்சனி. அதுக்கு பதிலா உடம்பு முழுக்க வாய் தான் இருக்கும். எல்லா வாயும் என்ன வேணாலும் பேசும். நேத்து வரைக்கும் கௌரவமா வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு ஒரே நல்ல தரமட்டமா போயிடுச்சு. சாந்தா இனிமே எப்படி வெளியே நடமாடுவா? ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவா? அவளை கேள்வி கேட்கிற சாக்குல என் பொண்ணு வாழ்க்கைய பிச்சு பிச்சு போட்டுருவாங்களேம்மா. அவளை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்களேம்மா. அவ மனசு ஒடிஞ்சு போய் அழுதா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது ரஞ்சனி. அப்படி நினைக்காதீங்க சார். எல்லா கஷ்டமும் தன்னோட ஒரு சொல்யூஷனையும் சேர்த்து கொண்டு வரும். சாவி இல்லாத பூட்டு கிடையாது சார். இப்ப கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சீக்கிரமே சமாளிக்கிறதுக்கு பழகிடுவாங்க. அன்பை தவிர என் குடும்பத்துக்கு வேற எதையும் கொடுக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டம்மா. கடைசியில அழிக்க முடியாத அவமானத்தை கொடுத்துட்டேனம்மா. இதுக்கு மேல என்ன இருக்கு? இனிமே நான் எதுக்குமா இருக்கணும்? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஏன் இப்படி நினைக்கிறீங்க? சாகுறத நினைச்சு பயப்படுறேன்னு நினைக்கிறியா ரஞ்சனி? ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு கவலைப்படுவேன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் அப்படி சொல்லல. சாகுறது ஒரு சந்தோஷமா, அதுதான் நிஜமான விடுதலை. அது கோர்ட்டு கொடுக்காம போயிருமோன்னு தான் நான் கவலைப்படுறேம்மா. அதனால விடு ரஞ்சனி. சார், என்ன விடு. சார் கல்ல கொடுங்க. கல்ல கொடுங்க சார், சொல்றேன் சார். சார் விடு ரஞ்சனி. சார் விடுங்கறல. சொல்றது கேளுங்க, கல்ல கொடுங்க. விடு. சொல்றது கேளுங்க சார். ப்ளீஸ் நோ. கல்ல விடுங்கறல. என்ன விடு. நோ. விடு. சொல்றது கேளுங்க.
நான் உங்க அப்பாவை கொலை பண்ணல. ஐயோ, நான் உங்க அப்பாவை கொலை பண்ணல. அவர்தான் என்கிட்ட இருந்த கன்னை எடுத்துக்கிட்டு அவர் கையாலேயே அவர் சுட்டுட்டாரு. என் கண்ணால நான் பார்த்தேன். நீ உன் கையால தான் அவரை சுட்ட. இல்ல 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 கார்த்திகா, நான் அவரை சுடல. நீ தான் சுட்ட. இதுக்காக அவரை கூட்டிட்டு வந்தியா? இதுக்காக எங்க அப்பா கொண்டே போ. இதுக்காக தான் எங்க அப்பா கூட்டிட்டு போகாதன்னு சொன்ன. இதுக்காக தான் நீ பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்த. பாரு, நல்லா இருந்த மனுஷனை எப்படி சாச்சிட்டேன்னு பாரு. எங்க அப்பாவோட உயிரை குடுறி. கொடுக்க முடியுமா உன்னால? கார்த்திகா, நீ என்ன சொல்ற? நான் அவரை கொல்லல. நான் பார்த்த உன் கையில இருந்த கண்ணால தான் அவரை நீ சுட்ட. இல்ல 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 இல்ல. ஆமா ஆமா ஆமா. மனசாட்சி இல்லாம அவரை கொண்டுட்டியே எப்படி? கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு போற வழியில எதுக்காக வண்டி நிறுத்துறீங்க? உங்க பிஸ்டலை புடிங்க அவர் சுட்டுக்கிற அளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருந்தீங்களா? என்ன பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? இப்ப நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் தெரியுமா? சாரி சார், நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்ன பண்ண போறீங்க? போன உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா? பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு என்ன வந்து ஆபீஸ்ல பாருங்க. எஸ் சார். பாடி எடுத்துட்டு போய் ஜிஹெச்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுத்துருங்க. ஓகே மேடம். நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே அடி
அப்பா சாகடிச்ச. சத்தியமா சொல்றேன், தெய்வம்னு ஒரு இருந்ததுன்னா இந்த ஜென்மத்துல வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகாது. பெத்தவங்களும் இல்லாம, புருஷனும் இல்லாம, புள்ள குட்டிங்களும் இல்லாம நீ அனாதையா தான் நீ செத்து போவ. கார்த்திகா, நான் சொல்றத கேளு. ஏய், பேசுறத நிறுத்து. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பேசுறேன்.